கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியில் நடந்தது என்னவென்று தெரியுமா? வாங்க பார்க்கலாம். கிள்ளியூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டிடம் கடந்த 1959ஆம் ஆண்டு அன்றைய தமிழ்நாடு முதலமைச்சரான மாண்புமிகு பெருந்தலைவர் காமராஜர் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு அன்றைய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு பக்தவத்சலம் அவர்களால் திறக்கப்பட்டு செயல்பட்டு வந்த இந்த கட்டிடம் பழுதடைந்து மிக மோசமான நிலைமையில சமீப காலமாக பழமையாகவும் போதிய இடவசதியுமின்றி காணப்பட்டது. நவீன முறையில் புதிய கட்டிடம் அமைத்து தர வேண்டும் என்று சட்டமன்ற தொடர்ல தனது தொகுதி மக்களிற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் போன்ற சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் புதிய கட்டிடம் அமைக்க தனது விடாமுயற்சியில 5.90 கோடி நிதி ஒதுக்கீடு பெற்று தந்திருக்கிறாரு சட்டமன்ற காங்கிரஸ் தலைவரும் கிள்ளியூர் சட்டமன்ற உறுப்பினருமான மாண்புமிகு திரு ராஜேஷ்குமார் MLA அவர்கள்.